அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலரில் குறுக்கெழுத்தை பற்றி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலைங்க, இனிமேல் தான் சால்வ் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கி தினமலர் குறுக்கெழுத்து போட்டி மே 4ங்க, மே 4 2026. 1 by 1 சால்வ் பண்ணுவோமா? இடமிருந்து வலம். ரெண்டாவது கேள்விங்க. இடமிருந்து வலம். பச்சை என்பதற்குள் ஒட்ட உதவுவது. ஈச்சை கட் பண்ணிங்க. பசை 2 இடமிருந்து வலம். சரிங்க. 2 மேலேருந்து கீழே பார்க்கறதுக்கு முன்னால் மேலேருந்து கீழே பார்ப்போம். ஜோபூத் மாற்றினால் அழகிய அரண்மனை கொண்ட ராஜஸ்தானிய நகரம். இந்த லெட்டரை மாற்றினீங்கன்னா ஜோத்பூர்னு எழுதலாம். ஜோத்பூர் பேலஸ் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லுவோம். ஜோத்பூர். பதில் என்ன? ஜோத்பூர். ஜோத்பூர் அப்படின்னா ராஜஸ்தானில் உள்ள 2வது பெரிய நகரங்க. 1459 இங்கே மெகன்ஹர் கோட்டைன்னு ஒன்று இருக்குது. இது வந்து ப்ளூ நகரம்னு சொல்லுவோம். நீல நகரம்னு சொல்லுவோம். ப்ளூ சிட்டின்னு சொல்லுவோம். தார் பாலைவனத்துக்கு மையப்பகுதியில் இருக்குது. அங்கே இந்த சைடில் வீடுக்கு ஃபுல்லாக ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. 6 இடமிருந்து வலம் என்ன? இடமிருந்து நம்ம அண்டை நாடான இதன் தலைநகரம் திம்பு. பூடான். பூடான பூக்கு எடுத்து டான்னு எழுதுவோம். இதை கடைசியாக செக் பண்ணிட்டு எழுதுவோம். 2 மேலேருந்து கீழே. இராணுவம் பேல ஆரம்பிச்சுக்குங்க. இராணுவத்தில் அடிக்கடி இந்த பேப்பரில் பார்க்கலாம். பட்டாளம் அப்படின்னு எழுதுவோம். பட்டாளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா காலாட்படையில் 500லேருந்து 1000 பேர் வீரர்கள் சேர்ந்தது சொல்லுவாங்க. இன்ஃபேண்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க. 9 இடமிருந்து வலம் என்ன? பிரபல முன்னாள் நட்சத்திரங்கள். நம்பியார் வில்லனை நடித்தவர். ராஜம். ஓகே, அவங்கெல்லாம் அவங்களோட இனிஷியல். எம்என் நம்பியார், எம்என் ராஜம். எம்ங்கிறத எப்படி எழுதுவீங்க? என்னென்னா எம்என். இதை எப்படி எழுதுவீங்க? எம்என். நீங்கள் இப்போ உங்க 2 அக்கா தங்கச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எம்என் நம்பியார்னா மஞ்சேரி நாராயணன் நம்பியார். ராஜம் வந்து மதுரை நரசிம்ம ஆஸ்தாயி ராஜம். 9 மேலேருந்து கீழே. கொடிய கொள்ளை நோயால் பாதிக்கப்பட்ட அந்த கிராமத்தில் உயிரோடு மீதி இருக்க யாரும் இல்லை. இங்கே இருக்குங்க. உயிரோடு எஞ்சி இருக்க யாரும் இல்லை. எஞ்சியவர் யாரும் இல்லை. இல்லை எஞ்சி இருக்கன்னு எழுத முடியாது. எஞ்சியவர் யாரும் இல்லை. சரிங்களா? 14 இடமிருந்து வலம். இது கரெக்டாக செக் பண்ணிடலாம். இந்த நிறுவனத்தின் நாசிக் கிளையில் நடைபெற்றுள்ள பாலியல் அத்துமீறல்கள் மற்றும் மதமாற்ற முயற்சிகள் நாட்டையே உலுக்கின. எந்த நிறுவனம்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ், டிசிஎஸ். நாசிக்கில் நடந்த இஷ்யூஸ், மதமாற்றம் மற்றும் பாலியல்கள் அத்துமீறல்களில் வந்து இதுதான் பெரிய இஷ்யூ ஆச்சு. டிசிஎஸ் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஓகே, நாசிக்கில் டிசிஎஸ்ன்னு எழுதலாம். இங்கிலீஷில் உள்ள டிசிஎஸ்ஸை நீங்கள் தமிழில் எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்துக்கோங்க. 10 மேலேருந்து கீழே என்ன? ட்விட்டர் என்ற சமூக வலைதளத்தின் தற்போதைய பேர். ட்விட்டரை வந்து எலான் மஸ்க் 2021 வாங்கினோன்னு அந்த சமூக வலைத்தளத்தோட பேர் என்னென்னு மாற்றிட்டாருன்னா எக்ஸ். இது இந்த இங்கிலீஷில் இந்த எக்ஸ்ன்னு ஒரு லெட்டர் போடுவீங்களா, அந்த லெட்டர். சரிங்க. 19 இடமிருந்து வலம் என்ன? அனைவரும் சேர்ந்து கூட்டு முயற்சி செய்வது என்பது டேஷ் இழுப்பது என்பதுக்கு சமம். இதுக்கு ஹிண்ட் வதான்னு பார்ப்போம். 17
டேஷ் வாழ்ந்தால் கோடி நன்மை. எல்லாம் சேர்ந்து வாழ்ந்தால் ரொம்ப நன்மை. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. சரிங்க. 15 மேலேருந்து கீழே என்ன? விதி வலியது. ஒன்று நடக்கணும் என்றால் நடந்தே தீரும். விதி நடந்தே. ஸோ இப்போ இத்தனை ஹிண்டு வந்தாச்சுங்க. அனைவரும் சேர்ந்து கூட்டு முயற்சி செய்வது என்பதை டேஷ் இழுப்ப என்பது. ஊர் கூடி தேர் இழுக்கிறது. ஊர் கூடி தேர் இழுக்கிறது. தேர் வந்து ஒத்தையில் இழுக்க முடியாது, எல்லாம் சேர்ந்தால் தான் இழுக்க முடியும். அந்த ஒற்றுமையை சொல்கிறதுக்காண்டி தான் நம்ம தேர் இழுக்கணுங்கிறதே கொண்டாந்துருக்கோம். தேர் இழுக்கிறதுங்க ஃபார்மாலிட்டிஸே எல்லாரும் எல்லா சண்டையும் விட்டுட்டு அந்த ஒன்றா சேர்ந்து தேர் இழுக்கிறதுக்காக தான். இதை தான் அந்த தேர் இழுக்கிறதுடைய மீனிங், அர்த்தம். 16 இடமிருந்து வளம் என்ன? ஒரு வியப்பு சொல். அட என்னப்பா இது? அடதான் பதில். 15 இடமிருந்து வளம். நாகப்பட்டினத்தின் ஒரு பகுதியான இங்கு பிரபல சுத்திகரிப்பு ஆலை உள்ளது. நாகப்பட்டினத்தில் இங்கே ஆயில் ரெஃபைனரி இருக்காங்க. நாகப்பட்டினம் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், காவேரி பேசின் ரிஃபைனரின்னு ஒன்று இருக்குதுங்க. இது எங்கன்னா நாகூர் டிஸ்ட்ரிக்டில் பனங்குடி பக்கத்தில் நரிமணம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கு. நம் பதில் என்ன? நரிமணம். ஆயில் ரெஃபைனரி இந்தியன் ஆயிலுக்குள்ளது, IOCLக்குள்ளதுங்க. 12 மேலேருந்து கீழே. குதிரை. குதிரையை 2 எழுத்துல எழுதணுன்னா 10 தான் எழுத முடியும். 3 எழுத்தாக இருந்தால் புறவின்னு எழுதலாம். 10னா குதிரை. 13 மேலேருந்து கீழே என்ன? கீழே அமர்ந்து டேஷ் இட்ட நிலையில் சாப்பிடும் பழக்கம் மறைந்து டைனிங் டேபிளில் உணவருந்தும் பழக்கம் வந்துவிட்டது. கீழே உட்காந்து எப்படி உட்காந்து சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மணம் போட்டு சாப்பிடுவோங்க. சம்மணம்னா காலை மடக்கி கீழே உட்காந்து சாப்பிடுவோம். அப்போ சாப்பிடையில நம்ம கீழே மடங்குவோம், வயிறில் மடங்கும். டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதாக இருந்துச்சு. இந்த காலெல்லாம் போய் இப்போ டேபிளில் உட்காந்து சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம். டைஜஷன் இஷ்யூக்கு சம்மணம் விட்டு சாப்பிடக்கூடிய முறை ரொம்ப நல்ல முறை. 18 இடமிருந்து வளம் என்ன? டேஷ் கிரிநாதர் எழுதிய திருப்புகள். யார்? 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். யார்? அருணகிரிநாதர். திருப்புகளா? முருகருக்கு எழுதினாரா? உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு எழுதினார். அவரே தான். 3 மேலேருந்து கீழேன்னு. சொத்து டேஷ் வழக்கில் சிறை சென்றவர் ஜெயலலிதா. சிறை செல்ல வேண்டியவர்கள் பலர். இதுக்கு ஆன்சர் மட்டும் எழுதிக்குவோம். சொத்து குவிப்பு. ஏழு இடமிருந்து வளம். புக்க தொடக்கத்தில் ஆங்கிலத்தில் நூல். புக் அப்படின்னா புத்தகம். புக் அப்படின்னா என்னது? புத்தகம். பதில் என்ன? புக். 5 இடமிருந்து வளம் என்ன? பொன்னி ஆறுங்க. பொன்னி ஆறு அப்படின்னா காவிரின்னு எழுதிவீங்க. பொன்னியின் செல்வனில் படிச்சிருப்பீங்களா? பொன்னி நதி பார்க்கணுமே, அதே அந்த காவேரி தாங்க. மீதி என்ன வருதுங்க பார்ப்போம். காவேரி ஆறுன்னு வருதா நதின்னு வருதான்னு பார்ப்போங்க. 4 இடமிருந்து வளம் என்ன? சூரியனையும் மகனையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஆங்கிலத்தில் சூரியன்னா சன் தான், மகன்னாலும் சன் தான். பதில் என்ன? சன். 4 மேலேருந்து கீழே. வஞ்சக திட்டம் தீட்டுபவன். வஞ்சக திட்டம் தீட்டுபவன். அப்போது காவிரியை ஆறுன்னு சொல்ல முடியாது, காவிரி நதின்னு எழுதலாம். இப்போ சதிகாரன்னு எழுதலாமா? வஞ்சக திட்டம் திட்டுறவனை சதிகாரன். இப்போ இந்த ஆன்சர் கரெக்டாக செக் பண்ணிக்கலாம். 8 இடமிருந்து வளம் என்ன? கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேன்கள் குவிக்க விரும்புவது.
பேட்ஸ்மேன் என்ன எடுக்க ஆசைப்படுவாங்கன்னா ரன் எடுக்க ஆசைப்படுவாங்க. பதில் கரெக்டு. 11 இடம் வந்து வளம் என்ன? ஆகாயம், வானம், இன்னும் வந்துருக்கு வான். ஸோ இதுதான் இன்னையோடைய பதிலுங்க. ஆன்சர்ஸ் செக் பண்ணிக்கோங்க. தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லை சொல்லியிருந்தா கமெண்ட்டில் கொடுத்துங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க ப்ளீஸ். தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தால் கமெண்ட்டில் தயவு செஞ்சு கொடுங்க. இன்றைய ஆன்மீக தத்துவம் ஔவையார் சொன்னது, யாருக்கு உயர்வு. நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நல்ல நாளாக அமையட்டும். நன்றி.